இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டின் முன் திரண்ட அதிமுகவினர் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி, இவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பற்றி பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு மேல் 3ஆம் இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக தள்ளப்படும் என்கின்ற அவல நிலை அதிமுக என்கின்ற கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. எம்ஜிஆரால் கட்டி காக்கப்பட்டு ஜெயலலிதாவால் காக்கப்பட்ட கட்சியை எடப்பாடி பழனிசாமி அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று அதிமுகவுடைய பெரும்பாலான தொண்டர்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் செங்கோட்டையனும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் OPS ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தை சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பேசியதாக செய்திகள் ஊடகங்களிலே வெளியானது. அந்த செய்தியை பார்த்துவிட்டு தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டின் முன்பு ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். குவிந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான கூட்டணி அமைக்க தவறிவிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கனிந்து வந்த பொழுதும் அதை தட்டிவிட்டு தனியாக தேர்தலை சந்தித்தது மிகவும் மோசமான நடவடிக்கை. அதே நேரத்தில் கடந்த அதிமுக ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொண்டுதான் தக்க வைத்துக் கொண்டார். அதிமுகவில் அப்பொழுது ஏற்பட்ட குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் உதவியை நாடிய எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணிக்கு வராமல் பார்த்து கொண்டார். இப்படி வலிமையான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தவிர்த்துவிட்டு எந்த வலிமையும் இல்லாமல் ஓட்டு வங்கியை முற்றிலும் இழந்துவிட்டு வெறும் லெட்டர் பேட் கட்சியாக மாறிவிட்ட தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்து மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்று அந்த தொண்டர்கள் குமிறி இருக்கிறார்கள். அவருடைய குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார்கள். ஆகவே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டியது மிகவும் முக்கியமான கடமையாக இருக்கிறது. சசிகலா, தினகரன், OPS இன்னும் அதிமுகவை விட்டு வெளியே போனவர்கள் எல்லாம் அழைத்து வந்து அதிமுகவை வலிமையாக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இப்படியே விட்டால் அடுத்து 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும். படுதோல்வியை சந்திப்பது மட்டுமல்ல, பெருமளவு மக்கள் செல்வாக்கை இழந்து வாக்கு வங்கியையும் இழந்துவிடும். ஏற்கனவே அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவை விட்டு வெளியேறி திமுகவிலே ஐக்கியமாகிவிட்டார்கள். இன்றைக்கு சிறையிலே இருக்கின்ற செந்தில் பாலாஜி கூட அதிமுகவின் முக்கிய அமைச்சராக பணியாற்றியவர்தான். அவர்களெல்லாம் அதிமுகவை விட்டு வெளியே சென்று திமுகவில் ஐக்கியமாவதற்கு பெரும் காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்ற குற்றச்சாட்டை அதிமுக தொண்டர்கள் முன்வைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அதிமுகவை சீரழித்து விட்டார். அவரிடமிருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதிமுகவை சார்ந்த முன்னாள் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வெளியேறி போனவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லையேல் தமிழக அரசியலின் மிகப்பெரிய சக்தியாக இருந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி நடத்திய அதிமுக, எம்ஜிஆர் தலைமையில், ஜெயலலிதா தலைமையில், இதே எடப்பாடி பழனிசாமி 3 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்து எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் திமுக ஆட்சிக்கே வர முடியாது என்கின்ற அளவிற்கு வலிமையாக இருந்த ஒரு இயக்கத்தை இன்றைக்கு மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இப்படி அதிமுகவை விட்டு வெளியேறி போன தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைகின்ற பொழுது அதற்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக நின்றால் அவரை ஒதுக்கிவிட்டு அதிமுகவை ஒன்றாக இணைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று
செங்கோட்டையன் வீட்டின் முன்பு திரண்ட அதிமுக தொண்டர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலம் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.